வெல்கம் டு ஸ்பைசி சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம சேனலில் அவன் யூஸ் பண்ணாமல் பேனில் எப்படி பீஸா செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த பீஸா செய்கிறதுக்கு நான் கோதுமையும் மைதாவும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மல்டிக்ரெயின் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பீஸா செய்கிறதுக்கு 200 கிராம் மைதா, 200 கிராம் கோதுமை, ஈஸ்ட் ஆக்டிவேட் செய்கிறதுக்கு 50 ml வார்ம் வாட்டர், 1 ஸ்பூன் சுகர், 1 ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வார்ம் வாட்டரில் 1 ஸ்பூன் சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஈஸ்ட் அது கூட சேர்த்துக்கலாம். ஈஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நாம் எடுத்து வச்சுக்கிற மாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சால்ட், அப்புறம் நாம் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிற ஈஸ்ட் மிக்ஸ் பண்ணி மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். மாவை 10 மினிட்ஸ் நல்லா பிசையணும். அப்போ தான் பீஸா நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை நல்லா பிசைஞ்சு 1 ஹவருக்கு வச்சிடலாம். இப்போ 1 ஹவர் அப்புறம் பார்த்துடலாம். மாவு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி டபுளாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பீஸா செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற பிளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம அந்த மாவை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பீஸா டாப்பிங்க்கு நான் கேப்சிகமும் சாசேஜும் எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம சாய்ஸ் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பீஸா டாப்பிங். இப்போ மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபோக் வச்சு இந்த மாதிரி லைட்டாக பஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் மாவு வேகும்போது மாவு மேலே கிளம்பாமல் இருக்கும். இப்போ பீட்சா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் ஹோம்மேட் சாஸ் தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கேப்சிகம் சாசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். டாப்பிங்க்கு கொஞ்சம் சீஸையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அது 10 மினிட்ஸ் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் ஸ்டாண்டு அது மேலே வச்சு அது மேலே நம்ம பீஸா பிளேட்டை வச்சிடலாம். பீஸா பிளேட் வச்சதும் 30 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது வேகணும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பீட்சா ரெடி. இப்போ நம்மளோட பேன் பீஸா ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.